நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சக்கு, ஒரு உதவி. என்ன? நீ சந்தேகம் கேட்குற மாதிரி ரஜினி இந்த பக்கம் கூப்பிடு. நான் சந்தேகம் கேட்குற மாதிரி பிரியா பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறேன். பிரியா என்னோட ஆளு. சரி, அப்ப நீ பிரியாவை கூப்பிடு. நான் அந்த பக்கம் போய் ரஜினி கிட்ட கடலை போடுறேன். ஒரே செகண்ட்ல ஆளை மாத்திர. ஓனருக்கு ஒரு வீடு, வாடகைக்கு இருக்கிறவனுக்கு ஊரெல்லாம் வீடு. எப்படி? தேங்க்யூ. எல்லா காலேஜுக்கும் அப்ளிகேஷன் போட்டாதான் ஏதாவது ஒரு காலேஜில் சீட் கிடைக்கும். அதான் கடவுள் ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சிருக்கான். கூப்பிடு. பிரியா, A2 + B2 + 2AB = 2AB2 தானே? புரியல. ஒரு நிமிஷம் இங்க வாயே. சிங்கம் புலி கூட ரப்பரே, ஜோடி ஒன்று தேட ரப்பரே. உட்காரு. சொல்லுங்கண்ணா. ஓ, என்னாச்சுண்ணா? அண்ணா நொண்ணாண்ணா மூடே போயிடுதுல. மூடா? நான் படிக்கிற மூட சொன்னம்மா. ஏண்ணா அப்படி? வேணாம் விடு. இந்த கேள்விக்கு என்ன பதில்? இங்க கேள்வி எங்க இருக்கு? இதான் ஆன்சர். அப்போ இந்த ஆன்சருக்கு என்ன கேள்வின்னு சொல்ல. நான் ஹிந்தி கத்துக்கிறேன். எதுக்கு? உங்களை மாதிரி ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு தான். நான் தான் தமிழ் நல்லா பேசுறேனே. இருந்தாலும் ஹிந்தி பேசுறப்ப உங்களுக்கு ஃபீல் ஆகும்ல? கொஞ்சம். எனக்கு தெரிஞ்ச ஹிந்தி சரியானு சொல்றீங்களா? पंडित जी आइए, पंडितरे வாருங்கள். आप अंदर आइए, நீங்கள் உள்ளே வாருங்கள். कुर्सी पर बैठिए, நாற்காலியின் மீது அமருங்கள். ஜமீன் पर मत बैठिए, தரையின் மீது அமராதீர்கள். உள்ள மடக்கிட்டான் போல. என்னன்னா சொன்னேன்? ஒன்றும் இல்லைம்மா, அப்போ ரஜினிக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டான்னு சொல்ல வந்தேன். ஆனா நேக்கு அவன் அவ்வளவா பிடிக்காது. ஆமா. ஏன் அப்படி? கள்ளனை நம்பினாலும் குள்ளனை நம்ப கூடாதுன்னு ஆத்துல பெரியவா சொல்வா. பெரியவா சொன்னா பெருமாளே சொல்ற மாதிரி ஆச்சே. ஆமா. டே குள்ளா, இனிமே நீ அந்த பல்ட்டியே போட்டாலும் என் லைன்ல கிராஸ் பண்ணவே முடியாது. ஏய், ஜோடி ஜோடி உட்காந்து என்னடா பண்றீங்க? குரூப் ஸ்டடினா? குரூப் ஸ்டடியா? குரூப் ஸ்டடி பண்ற மூஞ்சிய பாரு. விடுறா, பாப்பா பயப்படுதுல, நீ அதை கரெக்ட் பண்ணு. பாப்பா எந்திரிடா ராஜா. ஏய், உனக்கு வர தனியா சொல்லுமா? போடா. ஏய், நீ உட்காரு. நீ போடா. சேதுல வர அபிதா குசலம்பல் மாதிரி இருக்கியே, உன் பேர் என்ன? ஹரிப்ரியாண்ணா. அண்ணாவா? எல்லாரையும் நான் அண்ணான் தான் கூப்பிடுவேண்ணா. எனக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. யாருன்னா அண்ணான்னு கூப்பிட்டா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருவேன். எப்படி வசதி? வேணாண்ணா. ஐயோ சாரி, வேணாம். நான் கூட அப்படிதான். எனக்கு இந்த அண்ணா சென்டிமெண்ட் மேலலாம் நம்பிக்கை கிடையாது. இது ஓகே. நான் ரஜினி. ஐ எம் வாசு. ஐ எம் மதன். மன்மதன். பிரியா. மச்சான், வெறுப்பேத்துறடா. அவ கொஞ்சம் நம்ம டைப் பொண்ணு இல்ல. நீ அந்த டைப். பழக பழக தெரிய போகுது. அப்ப பழக போறோமா? ஏன் இல்லையா? பழகலாம் பழகலாம். வேண்டான்னு சொன்னா மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன சாப்பிட்ற? டீயா காஃபியா? பயப்படாம சொல்லு. காஃபி. உனக்கு என்ன, டீயா காஃபியா? டீ பெட்டர். மக்கே, டேய், உனக்கு காஃபி ஒரு டீ. இல்ல மச்சான், ரஜினி என்ன குடிக்கிறாளோ அதுவே நானும் குடிக்கிறேன். எனக்கும் டீ தான். ஏய் மக்கே, சொன்னது கேட்டதில்ல? கேண்டீன்ல போய் 2 டீ 2 காஃபி வாங்கிட்டா போ. போடா. நீங்களும் ஆளுக்கு ஒரு டீ குடிச்சிட்டு எங்களுக்கும் வாங்கிடுவாங்க. மெதுவா வந்தா போதும். போ. என்னடா காசு? காசா? என்ன தைரியம் இருந்தா சீனியர்ட்டே காசு கேட்ப? போடா போடா போடா.
என்னடா பார்க்குற? இப்படி காதல் பாய்ஸாக இருந்த நம்மளை காஃபி பாய்ஸாக மாற்றிட்டானுங்களடா. ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு எல்லாத்தையுமே தருவான், ஆனால் கைவிட்டுடுவான். ஃபாலோ மீ. தூணு துப்பி அவங்களுக்கு ஒரு டீயை கொடுப்போம். ஓகே. ஹாய். ஹாய். பசங்க சொன்னாங்க சீனியர்ஸ் உங்களை மிரட்டினாங்களாமே. ம். ஜஸ்ட் மிஸ். நான் மட்டும் அங்கே இருந்திருந்தேன், ஒருத்தன் உயிரோட போயிருக்க மாட்டான். என்ன அப்படி பார்க்குற? நான் பார்க்கற பேங்க்ல வேலை செய்கிற மாதிரி இருப்பேன், ஆனால் பேட்ட ரவுடி. ஓ. நான் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவேன், நம்பிவா நீ? வீட்டுக்கிட்ட பூரா அடிச்சாங்கிறாங்க, அவன் பேசுறதை பார்த்து பார்த்து பழகிருக்கேன். பேட் வேர்ட்ஸை சாவடிச்சிருவேன். இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசிண்டு? இல்லை சொல்கிறேன், பார்க்க அமுல் பேபி மாதிரி இருக்கேன்னு யாரும் நினச்சிடக்கூடாதுல்ல. ஆபத்தானவனா நான் பீஃப் சாப்பிடுவேன், நம்பியா நீ? நான் பயங்கரமாக வெயிட் அடிப்பேன். தொட்டு பாரு, கையை தொட்டு பாரு, எப்படி இருக்கு? பஞ்சாட்டமா இருக்கு. அது இல்லை, மேலே தொட்டு பாரு, இரும்பு மாதிரி இல்லை? பவர்லாம் சேர்த்து ஓங்கி வயிற்றுல குத்துனா கை முது வழியா வெளில வந்துடும். சரி ஒத்துக்கிறேன், நீங்களும் ரவுடி தான். இப்போ என்ன அதுக்கு? ஒன்றும் இல்லை சொன்னேன். சரி ரஜினி எங்க? அது தெரியலையே. உன்னோட தானே இருப்பா? ஆமா, எங்கேயோ போறேன்னு சொன்னா. அந்த பசங்க மிரட்டி கூட்டு போனாங்களா? ஆமா. இல்ல, உண்மையை சொல்லு. எனக்கு தெரியல. பொய் சொல்ற, சீனியர்ஸ்க்கு பயந்துட்டு பொய் சொல்ற. அவ கிட்ட எனக்கு என்ன பயம்? அப்ப நான் உங்களை ஏதோ பண்ணிடுவேன் பயப்படுற கிழிச்சே இல்லையா? அப்புறம் என்ன? வேணா விடுங்கோ. அவளை எப்படி சீனியர்ஸ்ட தனியா விடுறது? அவளை மிரட்டி கூட கூட்டின்னு சுத்தின்னு இருக்கா. பார்த்தா மிரட்டி கூட்டு போனவன் தெரியலையே. படத்துல அவளை லவ் மோண்டேஜ் மாதிரி தானே இருக்கு. ரஜினி பாம்பேல வளர்ந்த பொண்ணு, அங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் சகஜம். நீங்க அதை தப்பா எடுத்துக்காதீங்கோ. பாம்பே இருந்தாலும் ஃபாரின் இருந்தாலும் பேசிக் ஒன்று தான். ஒரு மணி நேரத்தில் எப்படி ஒருத்தனோட இவ்வளோ க்ளோஸ் ஆக முடியும்? அப்படிலாம் தப்பா யோசிக்காதீங்கோ. ரஜினி கொஞ்சம் ஃப்ரீ டைப், ஈஸியா ஃப்ரெண்ட் ஆயிடுவா. தப்புனாலும் அதை முகத்துக்கு நேரா சொல்லிடுவா. அதெல்லாம் சரிதான், ஆனா இது அது மாதிரி தெரியலையே. நிறைய பொண்ணுங்க இப்படிதான் இருக்காங்க. பசங்க தான் சீரியஸா யோசிச்சு சிக்கல மாட்டிக்கிறாங்க. எல்லா பொண்ணுங்களும் அப்படி இல்ல. இல்ல, பொதுவா சொன்னேன். சில நல்ல பொண்ணுங்களும் இருக்க தான் செய்றாங்க. இப்போ உன்னையே எடுத்துக்கோ. நம்ம கிளாஸ்ல யார் பெஸ்ட்னு கேட்டா நான் உன்னதான் சொல்வேன். நீ போட்டிருக்க ட்ரெஸ்ல இருந்து சிரிக்கிற சிரிப்பு வரைக்கும் எல்லாத்துலயும் டீசன்சி இருக்கும். நிஜமாவா சொல்ற? இதுல என்ன சந்தேகம்? ஒரு சுகாசினி, ரேவதி, தேவியான மாதிரி ஒரு குடும்ப பொண்ணுக்கான கேரக்டர் உன்கிட்ட தான் அதிகமா இருக்கு. எனக்கா? பொய் சொல்ல விரும்பல, ரஜினி கேட்டான்னு வாங்கிட்டு வந்தேன். நான் வேணா அவளை கூப்பிட்டுட்டுமா? வேணாம் வேணாம். இல்ல கொடுங்க, நான் அவகிட்ட கொடுத்துறேன். அவட்ட கொடுக்கறதா இருந்தா நானே தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவேன். இல்ல இல்ல வேணாம். இது உனக்கு. தேங்க்ஸ். நான் வரேன். ரஜினி அவ கிடக்குறா விடு.